கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இந்த சத்தத்தை கேட்கும்படியாக ஒரு எதிர்பார்ப்போடு கூட கூடி வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மேட்டூரணை காட் ஃபர்ஸ்ட் பேராலயத்தினுடைய திருச்சபை மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறார்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனங்களே, இன்றைய நாட்களிலே வாழ்ந்து வருகிற நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை கடந்து போக வேண்டிய சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணப்பட்ட வாழ்க்கை அல்ல. அது மாம்ச பிரகாரமான ஒரு வாழ்க்கையும் அல்ல. பாருங்க, மாம்சத்திலே யோசிக்கிற அல்லது மாம்சத்திலே தியானிக்கிற அல்லது மாம்சத்திலே நிதானிக்கிற வாழ்க்கையும் கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஒரு கிறிஸ்தவன் அவன் ஆவிக்குள்ளான கிறிஸ்தவனாய் இருக்கிறபடினாலே அவன் எல்லாவற்றையும் ஆவியிலே நிதானித்து அறிந்து கொள்கிறான். போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரியவன் அந்த போராட்டங்களை எல்லாம் ஆவியிலே சந்திக்கிறான். அதிலே அவன் ஜெயமும் பெற்றுக் கொள்கிறான். பாருங்க, ஆக இன்றைய நாட்களிலே நமக்கு தேவையான ஒரு காரியம் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஆவியிலே நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். பாருங்க, மாம்சத்திலே யோசிக்கிறோம் என்று சொன்னா நம்முடைய முடிவு அது வேறு விதமாக முடிஞ்சிடும். ஆக ஆவியிலே யோசிக்கிற, ஆவியிலே நிதானிக்கிற, ஆவியிலே தீர்மானிக்கிற ஒரு விசேஷமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக இந்த கடைசி நாட்களிலே நாம் கடந்து செல்லணும். பார், அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்ற பொழுது கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். கிறிஸ்து இயேசுவை மாம்சத்தின்படி நாங்கள் அறிந்திருந்தாலும் அவரையும் நாங்கள் மாம்சத்தின்படி இனி அறிய மாட்டோம். அப்ப ஆவிக்குரியவன் எல்லா காரியங்களையும் ஆவியிலே நிதானிக்கிறான். கிறிஸ்து இயேசுவை அறிந்திருந்தாலும் பவுல் சொல்லுகிறார் பாருங்க, ஆவியிலே அவரை அறிந்து உணர்ந்து கடந்து செல்லுகிற ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு காரியத்திற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 10ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி பாகங்களிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு ஒரு கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். மார்த்தாள் அவரை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அவரை வீட்டுக்கு அழைத்து வந்து அவரை ஒரு இடத்திலே அமர செய்துட்டு இவன் பற்பல வேலைகளை செய்கிறதுக்கு இவன் போயிட்டான். ஆனா அந்த வீட்டிலே அவளுக்கு ஒரு சகோதரி மரியாள் இயேசுவை பார்த்த உடனே அவருடைய பாதத்தருகே அமர்ந்து அவருடைய வாயிலிருந்து வருகிற வசனங்களை அவளோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தார். இதை பார்த்த உடனே மார்த்தாளுக்கு
இயேசுவினிடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற, ஆண்டவரே நான் தனியே பற்பல வேலைகளை செய்கிறதுல வருத்தப்படுத்திருக்கிறேன், இவன் அங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாளே, உமக்கு கவலை இல்லையா? அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், 10ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 41, 42 வசனங்களிலே, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கினை அவள் தெரிந்து கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது நாம புரிந்து கொள்ளுகிற காரியங்கள் என்ன? மரியாள் தன்னை விட்டு நல்ல பங்கினை, எடுபடாத நல்ல பங்கினை அவள் தெரிந்து கொள்கிறாள் என்று சொன்னா, அந்த பங்கு மார்த்தாளுக்கு இல்லை, அதை அவள் இழந்து போயிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வீட்டிற்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அழைத்து கொண்டு வந்தவள் இந்த மார்த்தாள் தான். அவர் இளைப்படைந்தவராய் இருக்கிறாரே, களைப்படைந்தவராய் இருக்கிறாரே, அவருடைய அந்த களைப்பை போக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக பற்பல வேலைகளை செய்து கொண்டு ஏதாயிலும் அவருக்கு செஞ்சு போடணும் என்று சொல்லி அவள் செய்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவள் அழைத்து வந்ததினால அவளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவருடைய களைப்பை நீக்கும்படியாக பற்பல வேலைகளை செய்தும் அவளுக்கு பிரயோஜனம் அல்ல. ஏன் அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு ஏற்றுக்கொண்டு அழைத்து கொண்டு வந்து சேர்த்து வீட்டில் ஒரு இடத்துல அவரை அமர்ந்திருக்க செஞ்சுட்டு போயிட்டான். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலே அவளுக்கு என்ன பிரயோஜனம்? அவளுக்கு என்ன பிரயோஜனம்? இயேசு அங்கே சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத நிலைமையிலே அவள் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 62ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் சொன்னால், அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள், அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். அருமையான தேவஜனமே, கொஞ்ச நேரம் கூட இயேசு கிறிஸ்துவை சும்மா இருக்க விட்டாதீங்க. ஏதாயிலும் ஒரு காரியத்தை அவரிடத்தில் கேளுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, அவரிடத்தில் பதிலை எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதம் பெறுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அவரை கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க விட்டுடாதீங்க. அருமையான தேவஜனமே, இயேசு சும்மா உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்து இந்த தருணத்தை மரியாள் அவள் பயன்படுத்திக் கொண்டாள். லூக்கா 10:39 சொல்லுது, அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாளாம். இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை ஆசையோடு கூட அவள் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஆனால் பாருங்க, இயேசுவை சோர்வடைந்திருக்கும் ஒரு மனிதனாக பார்த்து அவருடைய சோர்வை நீக்கும்படியாக அவள் உள்ள போய் பல வேலைகளை அவள் செய்து கொண்டிருக்கிறாள். இயேசுவை வரவழைத்தும் அவரை பயன்படுத்திக் கொள்ள அவளுக்கு தெரியல, பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அவளுக்கு தெரியல. ஆனால் மரியாளோ இயேசுவை பயன்படுத்திக் கொண்டாள். அவளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனங்களில் அவள் திருப்தி அடைந்து ஆசையோடு அமர்ந்திருக்கிறாள். அன்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று
கேட்ட அந்த கேள்விக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்திலே சீமோன் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆக இயேசுவினிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் என்றென்றும் மாறா நித்திய காலமாய் இருக்கிற ஜீவ வசனங்கள் இயேசுவினிடத்தில் உண்டு. அதனால்தான் மரியாள் வந்து இயேசுவின் பாதத்தண்டை அமர்ந்து அந்த நித்திய ஜீவ வசனங்களை கேட்க ஆசையாய் அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, நாங்களெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களிலே சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுடைய போதகர் எங்களுடைய வீடுகளுக்கு வந்தார். அவரை வீட்டிலே அமரச் செய்து இரவு உணவுக்கு பின்பதாக விடியற் காலை 4 மணி வரை 5 மணி வரை வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்களை, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தேகங்களை, எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிற தெளிவற்ற வசனங்களை அவரிடத்தில் சொல்லி விடிய விடிய நாங்கள் வேத வழக்கங்களை கேட்டுக்கொண்டிருப்போம். அதைத்தான் மரியாளுக்கு சேராவார் வந்த இயேசு கிறிஸ்துவை அவள் பயன்படுத்திக் கொண்டாள். அருமையான தேவ ஜனமே, ஏன் தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனங்கள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் காணப்படுகின்றது. இந்த இயேசு இந்த பூலோகத்திற்கு அவர் மனிதனாக வந்தார். ஆனால் அதே வேளையிலே அவர் தெய்வத்தன்மை உடையவராக இருந்தார். ஜனங்கள் அவரை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் ஒரு முக்கியமான காரியம். அவர் மனிதனாக வந்தபடினாலே மனிதனாக ஏற்றுக்கொள்கிறார்களா, அல்லது அவர் தெய்வத்தன்மை உடையவராக இருக்கிறபடினாலே அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களா, தேவனாக ஏற்றுக்கொள்கிறார்களா? இன்னைக்கு மார்த்தாள் அவள் இலைப்படைந்திருக்கிறாரு, அவர் களைப்படைந்திருக்கிறாரு. அவருக்கு ஏதாயிலும் செய்து அவருடைய களைப்பை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி பற்பல வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அவருக்கு பசி உண்டாயிற்று. ஏன்? அவர் மனிதனாக வந்தார். ஆனால் அந்த பசியை போக்குவதற்கு அவர் எதையும் சாப்பிட்டதாக வேதத்தில் எழுதுவார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வசனம் சொல்கிறது, இயேசு பிரயாணத்திலே இளைப்படைந்தவராய் அவருக்கு காணப்படுகிறார். ஒரு கிணற்றின் அருகே அவர் அமர்கிறார். சீஷர்கள் அவருடைய களைப்பை போக்க, இழப்பை போக்க ஊருக்குள்ள போய் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படியாக கடந்து போறாங்க. 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். போய் போஜன பதார்த்தங்களை வாங்கி கொண்டு 31வது வசனத்துல ரபி போஜனம் பண்ணும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொள்றாங்க. இயேசு அந்த இடத்துல போஜனம் பண்ணல. அவர் அடுத்த 32வது வசனத்திலே நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் ஒன்று உண்டு அப்படின்ட்டு கடந்து போயினார். இயேசு இளைப்படைந்தவராய் காணப்படுகிறாரு, எதையும் சாப்பிடல. பசியுடையவராய் காணப்படுகிறாரு, எதையும் அவர் சாப்பிடல. இதே 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இந்த சமாரியா ஸ்திரீயின் இடத்துல தாகத்துக்கு தானு சொல்லி கேட்கிறார். ஏன்? அவருக்கு தாகம் வந்துடுச்சு. ஆனா அந்த அதிகாரம், அந்த சம்பவம் முழுவதும் நாம் கடந்து போகின்ற பொழுது அவர் தன்னுடைய தாகத்திற்கு எதையும் குடித்ததாக காணப்படவில்லை. அப்ப தாகம் ஏற்பட்டது, அவருக்கு பசி ஏற்பட்டது, அவர் இளைப்படைந்தது, அவர் களைப்படைந்தது, எல்லாம் அவர் மனித தன்மை வாய்ந்தவராய் இருக்கின்ற பொழுது அதே வேளையிலே தாகத்திற்கு எதையும் குடியாமல் இருப்பது, பசிக்கு எதையும் சாப்பிடாமல் இருப்பது அவர்
தெய்வத்தன்மை உடையவராய் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக. இதைத்தான் யாத்ராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பெட்டியை உண்டாக்குவதற்கு அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து வியாக்கியானங்கள் எல்லாம் சொல்லுது, அந்த உடன்படிக்கை பெட்டி இயேசுவே என்று சொல்லி. அந்த உடன்படிக்கை பெட்டியை செய்வதற்கு கர்த்தர் சொல்றாரு, சீத்தீம் என்கிற மரத்தினாலே ஒரு பெட்டியை நீ உண்டாக்குவாயாக. அது 2.5 முழம் நீளம் இருக்கணும், 1.5 முழம் அகலம் இருக்கணும், 1.5 முழம் உயரம் இருக்கணும். அந்த பெட்டியை நீ செஞ்சிட்டு, யாத்ராகமம் 25:10 வசனத்துல அந்த பெட்டியை நீ செஞ்சு 11ஆம் வசனம் சொல்லுது, அதை எங்கும் பசும் பொன் தகட்டினாலே மூடுவாயாக. அருமையான தேவ ஜனங்களே, மரம் என்பது அது மனித தன்மை உடையது, ஆனால் பொன் என்பது அது தெய்வத்தன்மை உடையது. ஆக மரத்தினால் செய்யப்பட்டு பொன்னினால் அதை மூடுகின்ற பொழுது, அந்த உடன்படிக்கை பற்றி இயேசுவே என்று வருகின்ற பொழுது அவர் மனித தன்மை உடையவராயும் இருந்தார், அதே வேளையிலே தெய்வத்தன்மை உடையவராகவும் தன்னை வெளிப்படுத்தினார். லாசருவின் கல்லறைக்கு இயேசு கிறிஸ்து வர்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா, வேதம் சொல்லுகிறது அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி. இயேசு கண்ணீர் விட்டது அவர் மனிதனாக இருந்தபடினாலே. தன்னுடைய சிநேகிதன் மரித்து போய்த்தானே என்று சொல்லி அவர் அழுகிறார். சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாரும் அழுகிறதை பார்த்து இயேசு கண்ணீர் விடுகிறார். ஆனால் அதே மனிதனாக கண்ணீர் விட்ட இயேசு கிறிஸ்து அதே யோவான் 11ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே அந்த கல்லறையின் வாசல் அருகே நின்று, லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது, அதிகாரமுடைய அந்த வார்த்தைகளை இயேசு சொன்ன பொழுது அவர் தெய்வத்தன்மை உடையவராயிருந்தார். உடனே மரித்து 4 நாட்களாக கல்லறைக்குள்ளே நாரி கடந்த ஒரு மனுஷன் வெளியிலே நாரி போகாத நிலைமையிலே இந்த சத்தத்தை கேட்டு வெளியிலே கட்டுகளோடு கொண்டு வருகிறார் பாரு. அதுதான் இயேசு கிறிஸ்து, மனித தன்மையும் தெய்வத்தன்மையும் நிறைந்தவர். இதே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு நம்முடைய சீஷர்களோடு கூட ஒரு படகுல இருக்கிறார். சீஷர்கள் அவரை ஒரு படகில் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். 4ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 37-38 வசனங்களிலே காற்று, பலத்த காற்று வந்தது. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் படவின் மீது மோதிற்று. சீஷர்கள் பயந்தாங்க. வேதம் சொல்லுகிறது இயேசுவோ நித்திரையாய் இருந்தார். பின்னணியத்திலே தலையை வைத்து அவர் நித்திரையாய் இருந்தார். அவர் நித்திரையாய் இருந்த பொழுது அவர் மனிதனாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை எழுப்பி சீஷர்களை முறையிட்ட பொழுது 39வது வசனம், அடுத்த வசனத்திலேயே அந்த இறைகிற காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன பொழுது அவர் தெய்வத்தன்மை உடையவராய் அந்த வார்த்தைகளை சொல்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு காற்றும் கீழ்ப்பட்டது, கடலும் கீழ்ப்பிடித்தது. அருமையான தேவ ஜனங்களே, அப்போ கிறிஸ்து இயேசுவை அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொன்னது போல, மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி அவரை மாம்சத்தின்படி அறியோம். அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து, சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கிறிஸ்து. மரியாள் அப்படி அறிந்திருந்தார். அதனால்தான் அவர் களைப்படைந்தவராய் இருந்தாலும் கூட வீட்டிற்கு வந்த அவரை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அருமையான தேவஜனங்கள் அவருடைய பாதத்தை விடாமல் பற்றி கொண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு இந்த இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லி, அதனால்தான் இயேசு சொல்கிறார், மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கினை அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி. அந்த நல்ல பங்கு என்ன?
இந்த மரியாள் தெரிந்து கொண்ட, இந்த மரியாள் ஏற்றுக்கொண்ட, இந்த மரியாள் அமர்ந்திருக்கிற அந்த இயேசுதான் அவனுடைய வாழ்க்கையிலே நல்ல பங்கு. வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியா 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே யாக்கோபின் பங்கு சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பங்கு என்று சொன்னால் சர்வத்தையும் சிருஷ்டித்த உண்டாக்கின நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து மாத்திரம்தான். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த மரியாள் அந்த கர்த்தரை தன்னுடைய பங்காக தெரிந்து கொண்டார். சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். 73ஆம் சங்கீதத்திலே 26வது வசனத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, தேவன் என் பங்காயிருக்கிறார், தேவனே என்னுடைய பங்கு. இதே 119ஆம் சங்கீதம் 57வது வசனத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, கர்த்தாவே நீரே என்னுடைய பங்கு, நீரே என்னுடைய பங்கு. சரியாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பார்த்தாலே இந்த தெரிந்து கொள்ள வேண்டிய பங்கை விட்டுட்டு நீ எதையோ செய்துகிட்டு இருக்கிற, பற்பல வேலைகளை செய்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்க. ஆனால் இந்த மரியாளும் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்காகிய என்னை அவள் தெரிந்து கொண்டாள், என்னை அவள் தெரிந்து கொண்டாள். அருமையான தேவஜனமே, இன்றைய நாட்களில் இயேசு கிறிஸ்துவை மனிதனாக வந்த ஒரு மனிதனாக பார்க்கிறோமா, அல்லது மனிதனாக வந்த தெய்வத்தன்மை உடைய கர்த்தாதி கர்த்தனாய் நாம் பார்க்கிறோமா? மனிதனாய் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் தோல்விகளிலே போய் முடியும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக நீங்களும் நானும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், நம்முடைய எண்ணங்களுக்கு மேற்பட்ட காரியங்கள், நம்முடைய ஞானத்திற்கு மிகுந்த காரியங்கள் இது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாரு, தன்னை விட்டு எடுப்படாத பங்குதான் அந்த இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை கைவிட்டு விட மாட்டார், அவர் உன்னை விட்டு விலகி போய்விட மாட்டார், அவர் என்றென்றும் உன்னோடு கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த உன்னை விட்டு விலகாத, உன்னை விட்டு எடுப்படாத அந்த நல்ல பங்கினை தெரிந்து கொள்ளுங்க. அந்த இயேசு உங்களை முடிவு புரிந்து வழிநடத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மரியாள் தெரிந்து கொண்ட அதே நல்ல பங்கு நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதமாக இருங்கள். கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல தெய்வமே, நீர் எங்களுக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டீர். தெய்வத்தன்மை உடையவராய் இந்த பூலோகத்திலே நீர் வாழ்ந்தீர். உம்முடைய காரியங்கள் எல்லாம் மனித தன்மையும் தெய்வத்தன்மையும் நிறைந்தவைகளாய் இந்த பூலோகத்திலே காணப்பட்டன. உம்மை மனிதனாக பார்த்தவர்கள் மனிதனாகவே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவனாக ஆவிக்குரிய நிலையிலே நிதானிக்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எங்கும் மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாங்களும் மார்த்தாளை போல ஏற்றுக்கொண்டும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமை, உமக்காக உடைய களைப்பினை நீக்க பற்பல வேலைகளை செய்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு உம்மை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள, உம்மை நாங்கள் முன்வைத்து உடைய பாதத்தண்டை அமர்ந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தல உனக்கு ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் யாவரும் மீதும் கர்த்தர் தம்முடைய அளவற்ற அன்பினை நீர் ஊற்றுவீராக. இந்த பிள்ளைகள் இனி உம்மை மாம்சத்தின்படி அறியாதபடிக்கு ஆவியின்படி உம்மை அறிந்து கொண்டு உமக்கேற்ற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் வாழ கர்த்தர் கிருபை செய்தல உனக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, அப்படியே வழி நடத்துவீராக. இவர்களை விட்டு விலகாதபடிக்கு, இவர்களை கைவிட்டு விடாதபடிக்கு என்றென்று இவர்களோடு கூட தங்கியிருந்து
வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான காரியங்களை இவர்களுக்கு செய்து இவர்களை ஆசீர்வாதமாய் வாழ வைக்க கர்த்தர் கிருபை செய்தல்வீராக. அப்படியே ஆசீர்வதியும் உம்முடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும், காத்துக் கொள்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் அன்பும் அரவணைப்பும் நம்மடையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதாகிய அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் எல்லாரோடும் கூட இருக்கட்டும். சமாதானமாய் போய் வாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்று உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமென், ஆமென்.